Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம ஆச்சி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதே மாதிரியே ஆச்சி மசாலா யூஸ் பண்ணி செஞ்ச நிறைய ரெசிபீஸோட லிங்க் வந்துட்டு நான் ஆச்சி மசாலா ரெசிபீஸ் லிங்க்னு சொல்லிட்டு ஒரே லிங்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த 1 கப் அளவுங்கிறது 225 இருந்து ஒரு 250 கிராம் அளவு வரைக்கும் வருங்க. இப்போ இதை ஒரு 3-4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பை நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். துவரம் பருப்புலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்த உடனே நான் இன்றைக்கி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ண போகிறேங்க. நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 6 விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இப்போ நான் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நாம் சாம்பாருக்கு தாளிச்சிடலாங்க. நான் இப்போது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்ததாக இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நாம் டிஃபன் சாம்பாராக இருந்தாலும் சரி, இல்லை ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்ற சாம்பாராக இருந்தாலும் சரி, அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு வந்துட்டு வெங்காயத்தை நாம் அப்படியே முழுசாக சேர்த்து வதக்கினா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. ஸ்டவ்வை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் தாளிக்கும் போது கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நான் அப்போ சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போது இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் நான் ஒரு 2 கேரட், பாதி உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்களை இந்த டிஃபன் சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். காயை சேர்த்துட்டு இதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதில் நான் ஆச்சி சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க, இல்லைனா இந்த சாம்பார் பவுடர்லாம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ நாம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிற இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், பருப்பு வந்து இப்போ நல்லா கரெக்டாக வெந்திருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, காய் எல்லாத்தையுமே இந்த பருப்போடு சேர்த்துக்கலாங்க.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இது எவ்வளவு திக்காக இருக்குன்னு. இப்போ இதில் நாம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும்ல, அந்த கடாயவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த சாம்பார் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காயிடும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இதை நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சாம்பாருக்கு சுத்தமாக உப்பு எதுவுமே சேர்த்துக்கலைங்க. இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாங்க. பாருங்கள் இப்போ சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சாம்பாரில் உப்பெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிட்டோம்னா இது வந்து துவரம்பருப்போட திக்னஸ்னால நமக்கு கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு நம்ம குக்கரை வெயிட் போட்டு விசில்லாம் போட தேவையில்லைங்க. சும்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டாலே போதும். சாம்பாருக்கு வந்துட்டு எப்போவுமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காதுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ வந்துட்டு திறந்து பார்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள் இப்போது இந்த கேரட் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விட வேணாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து சாம்பாரில் இறங்கும். சாம்பாரோட வாசனை வந்துட்டு நல்ல கமகமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான சாம்பார் ரொம்ப ஈஸியாக இப்போது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.